ரஞ்சிதா உங்களுக்கு என்னமா பாவம் பண்ணா? எதுக்கு அவ மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இதை நான் உங்ககிட்ட பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க ஏதோ அவ மேல இருக்கிற கோவத்துல பேசுறீங்கன்னு நினைச்சேன். ஆனா அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு போவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அம்மா, வித்யாவை நம்ப வச்சு ஏமாத்துறது தீனன். ரஞ்சிதா உண்மையை சொல்லி வித்யாவை காப்பாத்த தான் பார்த்தா. இல்ல, சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய ஆள் கிட்ட அவ உண்மையை சொல்லலையே. ஆனா சொல்லக்கூடாத நேரத்துல என் பொண்ணு கிட்ட இந்த விஷயத்தை உளறி கொட்டிருக்கா. என் பொண்ணு தப்பான முடிவு எடுக்கணும்னு தான் வேணும்னு அவ இப்படி செஞ்சிருக்கா. அம்மா, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்லம்மா, ரஞ்சிதா வேணும்ல அப்படி பண்ணல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி. ஏய், என்னடி பெரிய சூழ்நிலை? உண்மையாவே அவளுக்கு வித்யா மேல அக்கறை இருந்திருந்தா வேற எந்த வழியிலாவது அந்த அயோக்கியனை வித்யாவோட பழக விடாம தடுத்திருக்கணும் இல்ல? இவ ஏதோ காரணத்தோட தான் இதெல்லாம் செஞ்சிருக்காடி. அது எப்படிக்கா எல்லா விஷயத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? காப்பாத்த நினைச்சவ மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப தப்புக்கா. தப்பு அநியாயம் நீ எப்படி வேணா எடுத்துக்கோடா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் பொண்ணு வித்யா விஷயத்துல அவ துரோகம் செஞ்சிருக்காடா. அதுக்கான தண்டனைய அவ அனுபவிச்சு ஆகணும்டா. அம்மா, நீங்க இந்த பிரச்சனைக்காக அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி தெரியல. ரஞ்சிதாவை விரட்டி விட்டுட்டு இந்த கல்பனாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பாத்தீங்க. அது நடக்கல. அந்த கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிறீங்களோன்னு தோணுது. அத்த, அருண் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்களா? ரஞ்சிதா வித்யா நீய சமயம் பார்த்து பழி வாங்கிட்டான்னு நாம சொல்றோம். ஆனா இவர் அந்த குற்றச்சாட்டை உங்க மேல திருப்புறாரு. கல்பனா, டேய், எதுக்குடா நீ அவ மேல கோவப்படுற? அவ உண்மைதான்டா சொல்லிட்டு இருக்கா. உன்னை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே ரஞ்சிதா மட்டும்தான் உத்தமே நல்லவ. நாங்கெல்லாம் பொல்லாதவங்க, கொடுமைக்காரங்க, மோசமானவங்க. மனசுல வஞ்சத்தை வச்சு பழி வாங்குறவங்க. உங்க பார்வையில நாங்க அப்படியே இருந்துட்டு போறோம்டா. டேய், கெட்டவங்க கிட்ட பேசி நீ ஏன்டா உன் நேரத்தை வீணாக்குற? நீயும் ஆளுங்களை கூடி பேசி ரஞ்சிதாவை எப்படி காப்பாத்தலான்னு போய் யோசி போ. அம்மா, ஏமா போதும் அருண், நீ பேசினதெல்லாம் போதும்டா. உன் கூட பிறந்த அக்காவை காணோம். அவ இருக்காளா இல்லையான்னு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவளை நினைச்சு கொஞ்சமாவது வருத்தப்பட்டியாடா நீ? அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி துடிச்சியாடா? இல்ல அவளை தேடுறதுக்கு தான் முயற்சி பண்ணி பாத்தியா? எதுவுமே இல்லையேப்பா. ஆனா ரஞ்சிதாக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சதும் அப்படியே எகிரி குதிச்சு வரல. அவளுக்காக பெத்தவகிட்டே மல்லு கட்டிக்கிட்டு நிக்கிற. நீங்க செஞ்சது தப்பு, நீ என்கிட்ட சண்டை போடுற இல்லடா. உன் வாழ்க்கையில அவளை தவிர வேற யாருமே முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டல. அம்மா, இல்லம்மா, அப்படிலாம் இல்லம்மா. என்ன சொல்றது? நீ என்ன சொன்னாலும் அதுதான் நிஜம். உன்ன சொல்லி தப்பு இல்லடா. அந்த ரஞ்சிதா உன் மனச அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்காடா. அவ உன்னை கைக்குள்ளே போட்டு வச்சிருக்காடா. இந்த வீட்டையே ஆளலான்னு அவ கனவு கண்டுட்டு இருக்கா. இத பார், நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காதடா. அம்மா, முதல்ல என் பொண்ணு கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேனா இல்லையான்னு பாரு. அம்மா, அம்மா, என்னவா? மாப்பிள விடு.
ரஞ்சிதா நான் தான் சொன்னேன்டா மாப்பிள்ள. விடு, நீ ஃபீல் பண்ணாத, அமைதியா இரு. டேய் போன் அடிக்கிறா டேய் ஏடுறா யாரா ஃபோன்ல இல்லடா புது நம்பர். பேசு பேசு. ஹலோ, தீனனா பேசுறது? நான் கேட்டு ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். சீக்கிரம் வாங்க. என்னாச்சு மச்சான்? யாரா ஃபோன்ல? என்னடா சொன்னாங்க? ஏய், சொன்ன மாதிரி வித்யா சூசைட் பண்ண ட்ரை பண்ணிருக்கடா. அவ போன்ல இருந்து என் நம்பர் கால் வந்திருக்குன்னு என்ன விசாரிக்க கூப்பிடுறாங்கடா. இப்போ என்ன மச்சான் பண்ண போற? ஐயோ, கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். கடவுளே, என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியலையே. அக்காக்கு எதுவும் ஆயிருக்காருமா? அதுதான் நம்ம வேண்டிக்கணும். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்து. என்ன நிலைமையில போனான்னு தெரியல, என்ன பண்ணான்னு தெரியலையே. கடவுளே, அழாதீங்க அத்தை, எல்லாம் சரியாயிடும். அவளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. ஐயோ அம்மா அழாதீங்கம்மா, அக்காக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. அவ என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியலையே. இப்ப எப்படி அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சு? ஐயோ, இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு? பக்கத்துல வந்துட்டோம், இன்னும் 1/2 கிலோமீட்டர் தான். அம்மா, அக்காக்கு பயப்படுற மாதிரி ஒண்ணும் ஆகாதும்மா. ஆமா, சிஸ்டர், இங்க வித்யான்னு ஒருத்தவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்காங்க, போய் பாருங்கம்மா. ஐசியூலயா? ஐயோ, என் பொண்ணு ஐசியூல இருக்கா? ஒண்ணும் ஆயிருக்காதும்மா. அம்மா, அந்த ரூம் தான்மா. வா சிம்ரன். அம்மா அழாதம்மா. யாருமா நீங்க? வெளிய இருங்கம்மா. உள்ள இருக்கிறது என்னோட பொண்ணு சார். அதான் அவளை ஒரே ஒரு தடவை பாத்துக்கிறேன். உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இது போலீஸ் கேஸ் வேற. உள்ள யாரையும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, நான் யாரையுமே தொந்தரவு பண்ண மாட்டேன். தூரமா நின்னு என் பொண்ணை ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேன். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க ஐயா. சொன்னா புரிஞ்சுக்கம்மா. இன்ஸ்பெக்டர் டாக்டர் சொன்னாதான் உள்ள அனுப்ப முடியும். வேணா வெளியே இருந்து பாத்துட்டு போமா, எந்த பிரச்சனையும் இல்ல. வித்யா, வித்யா. அம்மா அம்மா, ஒண்ணும் ஆயிருக்காதும்மா. ஐயோ, என் பொண்ணு எப்படி இருக்காளே. ஐயோ, அம்மா ஒண்ணும் ஆயிருக்காதும்மா. என்னால அவளை பார்க்க முடியலையே. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. ஐயோ வித்யா, அம்மா பயப்படாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அண்ணி, அண்ணி, அம்மா அம்மா பயப்படாதீங்கம்மா. ஏன் வித்யா இவ்வளவு அவசரப்பட்ட? ரஞ்சிதா, நாளைக்கு உன் கல்யாணத்தை நடத்த போறோம் நான் சொல்லலையே. வீட்டுக்கு வந்து நிதானமா பேசிருக்கலாமே. இந்த அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்டி இந்த முடிவுக்கு வந்த? ஐயோ, ஒன்னும் ஆகாதுமா. வழி விடுங்க. ஒன்றும் ஆகாதுக்கா. மா, இங்கெல்லாம் நீங்க அழக்கூடாதுமா. அங்க போய் உட்காருங்க. சிஸ்டர், சாரி சிஸ்டர். இப்ப வித்யாவுக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லல? அவங்களுக்கு தலையிலயும் கையிலயும் பலமா அடிபட்டிருக்கு சார். ஐயோ. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ஐயோ, அவங்களுக்கு நினைவு இன்னும் ரஞ்சிதா. திரும்பல. கான்ஷியஸ் வந்துட்டா பிரச்சனை இல்ல, வரலன்னா கிரிட்டிக்கல் ஆயிடும். என்ன சொல்றீங்க? வழி விடுங்கம்மா. இப்படி சொல்லிட்டு போறாங்களே. என்னம்மா? என்னடா இது? அம்மா, ஒண்ணும் ஐயோ, ஆகாதும்மா. கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்து. வித்யா, என்னை ஏமாத்திராத. நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேம்மா. எப்படியாவது பொழைச்சு வந்துரு வித்யா. கடவுளே, என் பொண்ணை காப்பாத்தி கொடு, என் பொண்ணை காப்பாத்தி கொடு.
அழாதக்கா சரியாயிடுக்கா. அத்தை நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது அத்தை. அண்ணி கண்டிப்பா மீண்டு வந்துருவாங்க. ஏய் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறியா? உன் கேடு கேட்ட புத்தியாலதான் அண்ணி இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அன்னைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அத்தை தாங்குவாங்களா? ஒரே சமயத்துல 2 உயிரை பலி கொடுக்கணுங்கிற பிளானோட தான் நீ இதெல்லாம் செஞ்சிருக்க. நீ சும்மாவே இருக்க மாட்டியா? வித்யா நல்லபடியா கண் முழிக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீ என்னடானா ரஞ்சிதாவுக்கு எதிராக அக்காவை தூண்டி விடுறதுலே குறியா இருக்க? இது உனக்கு கேவலமா தெரியலையா? போது நிறுத்துடா. அவன் மேல ஏன்டா நீ கோவப்பட்டு இருக்க? அவ சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இதுக்கெல்லாம் காரணம் இவ்வளவு அந்த படுபாவையும் தாண்டா. நான் இவளை மன்னிக்கவே மாட்டேன். இவ செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய இவளும் இவ மாமனை அனுபவிச்ச தீரணும்டா. அனுபவிச்ச தீரணும். சார் நான் ஹாஸ்பிட்டல் தான் சார் இருக்கேன். அழாதக்கா. சூசைட் அட்டன் பண்ணிருக்காங்க சார். அக்கா சார் நான் என்ன என்கொயரி பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். ஐயோ. ஓகே சார். சார் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு பாத்தீங்களா? எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்கன்னு நினைச்சேன். அவ இந்த நிலைமையில இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அழாதீங்க. ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. இது பெரிய இன்ஜுரி தான். நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு கண்டிப்பா பொழைச்சிருவாங்க சார். சார் நாங்க ரஞ்சிதாங்கிறவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ல, அது இவதான் சார். இவளாலதான் எல்லாமே நடந்துச்சு. முதல்ல இவளை அரெஸ்ட் பண்ணுங்க சார். அப்பதான் என் அத்தையோட மனசு ஆறும். ஆமா சார், இவ பக்கத்துல இருந்தாலே என் பொண்ணுக்கு ஆகாது. இவளை கூட்டிட்டு போய் ஜெயில அடைங்க. இவ ஒழிஞ்சாதான் எங்க வீடு அமைதியா இருக்கும். சார் ரஞ்சிதா மேல இருக்கிற கோவத்துல இவங்க அநியாயமா பழி போடுறாங்க சார். ரஞ்சிதா மேல எந்த தப்புமே இல்ல சார். நல்லது செய்ய போய் இவ பழிய சுமந்துகிட்டு இருக்கா. இவங்க பேச்சை நம்பி நீங்க எதுவும் ஆக்ஷன் எடுத்துறாதீங்க சார். சீதா, அம்மா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு ஆளாளுக்கு நீங்க எனக்கு உத்தரவு போடக்கூடாது. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி தான் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. ஆனா இப்ப அவங்க கிடைச்சிட்டாங்க. ஆனா இப்ப இது தற்கொலை முயற்சி கேஸ். ஆனா இப்ப உங்க கம்ப்ளைண்ட வச்சு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. முதல்ல உங்க பொண்ணுக்கு நினைவு வரட்டும். அவங்க கிட்ட நாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் இது தொடர்பா யார் யாரை விசாரிக்கிறோம்னு நாங்க முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. வணக்கம் சார், நான் தீனன். சூசைட் அட்டம் கேஸ் விஷயமா ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தீங்க. விடுங்கப்பா. அமைதியா. ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அவனால தான் மாமா வித்யாக்கு இப்படி ஆச்சு. 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 அவ
சார் எங்க அக்காவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்துறவன் சார் இவன். அந்த அந்த வேதனை தாங்க முடியாம தான் சார் இவன் தற்கொலை பண்ண போயிருக்கா. இவன் தான் சார், இவனால தான் சார் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. இந்த ராஸ்கலை தூக்கி முதல்ல உள்ள போடுங்க சார். ஏமா தீனன் ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களே, அது இவருதானா? ஆமா சார். டேய், உன் மேல என் பொண்ணு எவ்வளவு பிரியமா இருந்தா தெரியுமா? பாலா சார் நீ எப்பவும் உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருந்தா. என் பொண்ண நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நாசமாதான் போவ. மா, என் மேல எந்த தப்பும் இல்லைம்மா. நான் ஃப்ரெண்ட்லியாக பழகினதை வித்யா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. டேய் போய் சொல்லாதடா. எனக்கு வர கோத்துக்குள்ள அப்படியே வெட்டி இங்கே புதைச்சிரண்டா. சும்மாரியா? சும்மா ஓவர திமிரிக்கிட்டு இருக்க. ஒழுங்காரு. யோ சார் கூட்டி போய் உட்கார வையா. நீ உட்கார. விடக்கூடாதும்மா. பாருங்கம்மா எப்படி பண்ணிருக்கானு. அவன்லாம் ஒரு ஆளு. பொறுமையா இருடா மாப்ள. டேய், அரு இனிமே நீ தப்பிக்கவே முடியாதுடா. இது வரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் சேர்த்து வச்சு நீ தண்டனை அனுபவிக்க போற. கண்டிப்பா நீ மாப்ள சும்மா இரு. வித்யாக்கு மட்டும் ஏதாச்சும் ஆகட்டும். அவன் சாவு நம்ம 2 பேர் கையில தான் மாப்ள. சார் போங்க சார், அப்புறம் பேசிப்பீங்க. போங்க சார், பாத்துக்கலாம். போங்க சார். வா மாப்ள போங்க. போமா. டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர் என் பொண்ணு எப்படி இருக்கா? அவ உயிருக்கு ஒன்னும் ஆகல இல்ல? அவங்களுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சுமா, இனிமே பயப்பட வேண்டாம். தேங்க்ஸ் டாக்டர். கையிலையும் தலையிலையும் கொஞ்சம் பலமா அடிபட்டிருக்கு. ரெக்கவரிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதர்வைஸ் ஷீ இஸ் ஓகே. ரொம்ப நன்றி டாக்டர். நான் என் பொண்ணு போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்கம்மா. ஆனா கூட்டமா போய் பார்க்க வேண்டாம், ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. சரி டாக்டர். ஒரு நிமிஷம். நான் என் பொண்ணு போய் பார்க்கலாமா டாக்டர்? போய் பாருங்கம்மா. ஆனா கூட்டமா போய் பார்க்க வேண்டாம், ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. சரி டாக்டர். ஒரு நிமிஷம் டாக்டர். எஸ். அதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற பேஷண்ட் நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். அவங்க இப்ப பேசுற நிலைமையில இருக்காங்களா? பேசுவாங்க சார். ஆனா தலையில அடிபட்டிருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க. உங்க என்கொயரிஸ கொஞ்சம் ஷார்ட்டா முடிச்சுக்குங்க. ஓகே டாக்டர். ஓகே. சாரி மேடம், நீங்க உங்க பொண்ணை பார்க்க துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாதான் நாங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னம்மா? அம்மா அழாதீங்கம்மா. வித்யாகம் சரியாயிடுச்சு, ஒண்ணும் இல்லம்மா. அதான் டாக்டர் ஒண்ணும் இல்ல சொல்லிட்டாங்கல்லம்மா. வித்யா இப்ப எப்படி இருக்கீங்க? நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உங்களால பதில் சொல்ல முடியுமா? சரி, இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? பாலான்னு ஒருத்தரை நான் லவ் பண்ணேன் சார். அவன் ஒரிஜினல் பேரு தீனன். அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தையா இருக்கு. அதை மறைச்சு அவனும் என்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சான். மாமா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, ரிலாக்ஸ்டாவே பேசுங்க.
என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துதான் என்கிட்ட பழகினா சார். அவனை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு இப்பதான் சார் தெரிஞ்சது. என்னை ஏமாத்திட்ட வேதனையில தான் சார் நான் இப்படி. சோ நீங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போனதுக்கு காரணம் தீனன் தான். ஆமா சார். சரி வித்யா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட்ட நான் உங்களை திரும்ப வந்து பார்க்கறேன். சார் ஒரு நிமிஷம். சொல்லுங்க. என்னோட இந்த முடிவுக்கு இன்னொருத்தையும் காரணம் இருக்கா? நீங்க யார சொல்றீங்க? ரஞ்சிதா, என் தம்பியோட பொண்டாட்டி சார்.